40ஆம் அதிகாரம் 1-2 பக்கம் 844. பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 1:40-1-2. போதும், எடுத்துட்டீங்களா? என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஆமா, கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்தை ஆற்று, தேற்று, புண்பட்ட மனதை புகையூட்டு ஆற்று. அது மாதிரி என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எப்படி ஆட்டுறது, எப்படி தேட்டுறது? அவன் நண்பத்தீவில் அப்படியே ஊறி போய் சோகத்தில் பிசாசு பிரச்சனை இருக்கிறான். நண்பத்தீவில் இருக்கிறவனுக்கு நண்பத்தீமை குத்து ஆற்றக்கூடாது. நண்பத்தீமை ஊற்றிட்டே இருக்கக்கூடாது அவனுக்கு. ஏற்கனவே நண்பத்தீமை ஊற்றி தான் என்ன இது திறந்து கொண்டது எல்லாம் போயிட்டு வியாதி பிச்சு, சாப்ப பிச்சு, மரணம் பிச்சு, தரித்திரம் பிச்சு. அவன் எப்படி தேர்த்தனா, பைதொற்ற பலி, பாவ பரிகாரம். இயேசு சர்வீஸ் லட்சக்கணக்கில் அவனுக்கு கொடுக்கணும். இயேசுக்குள்ள எல்லையற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து ஆத்தணும். தரித்திரத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து இயேசுக்கு ஆசீர்வாதம், வாக்குத்தத்த ஆசீர்வாதம். இதை போய் ஊத்தணும். அவன் என்ன பண்ணா, நண்பத்தேபில போந்து அம்மா வயல பொந்துக்கிறான். அம்மா காரியத்தை ஊத்தி அதை குத்து பிசாசுகிட்ட சிக்கிட்டு அவனை பலவீனம் ஆயிட்டுக்கிறான். நரம்பு வீக்னஸ், கண்ணு வீக்னஸ், காது வீக்னஸ், லங்ஸ் வீக்னஸ், கிட்னி வீக்னஸ், கையில் டப்பு இல்லை, தரித்திர வீக்னஸ், ஏகப்பட்ட வீக்னஸ். அவனை போய் ஆட்டணும், அவனை போய் தேற்றணும். என்னத்தை தேற்றணும்? யாரு தேத்துவா? இயேசுவின் பிள்ளை தான் தேத்துவா. ஏன்னா அவன் இயேசுக்குள்ள இருக்கிறான். இயேசுக்குள்ள எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற சுகம், எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற மகிமை, ஏகப்பட்ட சொத்துக்குது இயேசுக்குள்ள. இயேசு வெத்தி இயேசு கிடையாது, பிசாசும் வெத்து பிசாசு கிடையாது. பிசாசுக்கு எல்லா கட்டக்காரிக்குது. என்ன கட்டக்காரின்னு சொல்லி எல்லாம் பிசாசுக்குள்ள நன்மத்தை கடியில. இயேசுக்குள்ள என்ன நல்ல காரியம் எல்லாமே இயேசு ஜீவன்ல. பரலோக ராஜ்யம், ஆசீர்வாத, ஐஸ்வர்யம், தோப்பு, தர, வீடு எல்லாம் இயேசுக்குள்ள ஆபட்ட வாக்கு தத்துவம். அதை பிதாவாகிய தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்தாதான் ரீச் ஆகும். அவன் நன்மத்தையுமே தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து நெகட்டிவ்ல குத்துக்கிறான். எல்லாம் பேன எலும் தோல்மாக்குறான். அவனை போய் தேட்டணுமா, ஆட்டணுமா? புரியுதா? தாவீது என்ன பண்றான்? அவனை ஏன் தேடிக்கிறான். என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் திலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். என் ஆத்மா என்னை தேங்குகளே, இன்னும் துதிப்பேன். இன்னும் துதியை செலுத்த, இன்னைக்கு ஜீவன, இன்னும் பரிபூர்ண ஜீவனு. தேவன் தனக்கு உலகத்து குத்து என்ன பண்றான்? தாவீது வர விருத்தி அடைகிறான். அப்போ ஏசாயா 40:1, என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஏசு ஆற்றுறானா இல்லையா? 38 வருஷமா புண்பட்ட மனதாக்குறான். சோகத்தில் அப்படியே போய் திக்கு முக்காட்டுக்கிறான் பேசா குலத்துல. ஏசு ஆற்றுனார். அவனை எப்படி தேட்டினாரு? வாயில வட சொல்ற மாதிரி, எப்பா நல்லா இருப்பா, பயப்படாதப்பா, கலங்காதப்பா அப்படின்னு சொன்னாரு. வாயில சொன்னாக்கா யாரும் கலங்கிதான் இருப்பான். அவனுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறாரு. ஏசு சார், ஏசு ராத்திரி அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகம் இவ்வளவு செய்கிறாரு. ஏன்னா நன்மத்தையுமே தேவன் தனக்கு கொடுத்தா பிசாசுக்கிட்ட மாட்டேன் எல்லாம் சோர்ந்து போய் கவலையில், பயத்தில், வெறுப்பில் இருக்கிறான். அது மாதிரி உங்கள் வீட்டில் கூட நன்மத்தையுமே கனி சாப்பிட்டு இருப்பாங்க. அப்படிதான் பொறுத்து வந்துக்கிறான். அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அம்மா, மச்சான், சொந்த பதி எல்லாம். இங்கிருந்து உங்கள் அம்மாவை தேட்டலாம் தெரியுமா? எங்கள் அம்மா ராணி அம்மா, ராமப்பா இங்கிருந்து தேய்ச்சிருந்தாங்கிற. வயசு 85 வயசு, 75 வயசு ஆயிடுச்சு எங்கள் அப்பாவுக்கு, அம்மாவுக்கும். எனக்கு 53 வயசு. நன்மத்தை மேல் தான் பார்த்துக்கிறாங்க. ஜோயே ஜீவனு நான் போகும்போதெல்லாம் இந்த வீடியோ போட்டு யூடியூப்ல எங்க அப்பா கேட்டு இருப்பாரு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவன். ஏன்னா நன்மத்தையுமே தேவன் தான் கொடுத்தா சோர்ந்து போயிடுவாரு எங்க அப்பா. சோர்ந்து போறா பிசாசு அசுத்தாய் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு, அது இது லொட்டு பேசிட்டு இருப்பாரு. இப்ப நான் என்ன பண்ணனா, இயேசு ஜீவனை, பரிபூர்ண ஜீவனை லட்சக்கணக்கில் எங்க அப்பா பேச பிதாவும் ஆதாவும் இங்க சொன்னா, அங்க அசுத்தாய் போய் பசுத்தாய் இறக்குமா இருங்கதா? என்ன தலையாட்டுற?
கானானேசரிய மக பிசாசினால் கொடிய வேறுபட்டுக்கிறான், நன்மை தீமையில. அவன் தாய் வந்து ஏசப்பா ஐயா என் மகளை கொஞ்சம் ஆட்டுக்கையா தேட்டுருக்கையா, பிசாசினால் ரொம்ப கொடிய வேறுபடுறாங்கய்யா. ஏசு என்ன பண்ணாரு, பிள்ளைகள் அப்பத்த நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற அவன் நாய்க்குட்டி தான் நினைச்சுக்கோங்க ஐயாண்ணா. சரிம்மா உன் விசுவாசம் படி ஆகுது. அந்த ஜீவ அப்பத்தை குத்தாரு பாருங்க, ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் என்ன சரீரமா இருக்குது. அந்த ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை அவ பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் இவ்வளவு செஞ்சதுமே ஒட்டு அந்நேரமே அவன் சுகமாயிட்டான். கையத்த அதான் ஆட்டுறது, அதான் தேட்டுறது. ஆமா, தரித்திரத்துல வியாதியில கடன் தொல்லை ஆபத்துல ஏதோ ஒரு பிசாசுக்கு சிக்கிட்டு இருப்பான். மனம் கோடி கோடியா இருக்கும், சமாதானம் இல்லாத இருக்கும். சில பேருக்கு சமாதானம் இருக்கும், காசு இருக்காது. என்னன்னு சொல்லணும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே வேறொன்றுக்கு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவனை வச்சுதான் நீ ஜனங்களை ஆட்ட முடியும், உன்னையும் ஆட்டணும். அந்த ஜீவன்ல இயேசுக்கு சுவாபண்ட வாக்குத்தத்தலாக இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவனே. அப்போ என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேடணும்னா கிறிஸ்துக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்து நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டவரே. நன்மை தீமை மென்டாலிட்டினா நீ சாகவே சாவாய், சோர்ந்து போயிடுவாய், வியாதிப்படுவாய், தத்திரப்படுவாய். எங்க போனாலும் பிசாசு தனியா இருப்பான், ஐஸ்வர்யம் இருக்காது, வேலை காசு பணம் எல்லாத்துல பிரச்சனை தடைகளு. அப்போ கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலக இயேசு சாமண்ட வாக்கு தத்துகளை நீ ஆற்றுகிறதும் தேற்றுகிறதும் பலன் அடிக்கிறதும் ஐஸ்வர்யம் அடிக்கும், பேரும் மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கட்டி ஜெயமும் இருக்கும். அதனால நன்மை தீமை லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு உலகத்துக்கூடாது. சோர்ந்து போயிடுவாய், ஒடிந்து போயிடுவாய், நொறுங்கி போயிடுவாய், வியாதிப்படுவாய், தரித்திரப்படுவாய். இயேசு கிறிஸ்து ஜீவனை தேவனுக்கு தனக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கொடு. சாலமோன் கர்த்தருடைய சந்நிதியில வெங்கலம் 1000 சர்வாங்க தகவலை செலுத்தணும். தேவன் தனக்கு உலகத்துக்கு வாயில் பேச்சு கூடாது. அந்த 1000 சர்வாக தன்ன பலி, பாவண்டவான பலி, பைதொற்ற பலி, இயேசு அம்புக்குட்டி பழைய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி, புதிய உலகத்தை தேவ ஆட்டுக்குட்டி 1000 இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாவது முழுவதுக்கு தான் அன்று ராத்திரி கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமாகி நீ விரும்புகிறதை கேளுன்னா அவன் விருப்பத்தையும் கேட்டா நிறைவேற்ற, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிழ்வு புகழ்ச்சியும் கொடுத்தாரு. அதனால என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேட்டுங்கள்னா கிறிஸ்துக்குள்ள வரணும். நன்மை தேமிலிருந்தே நீ தேத்த முடியாது, இன்னும் சோர்ந்து போயிடுவாங்க. நீ போய் நின்னாக்கா இயேசு ஜீவனை பரிபூர்ண லட்சக்கணக்கில் தேவன் தனக்கு உலகத்தை போறதுல படிக்கிறது இருக்கிறது எங்க போனாலும் ஜனங்களை தேத்தலாம். எல்லாம் சோர்ந்து போய்க்கிறான். கொரோனா காலத்தில் எப்படி உலகம் எல்லாம் சோர்ந்து போய் எனக்கு வந்துருமோ சாகணும்னு. அதனால் இன்னைக்கு அப்படிதாங்கிறாங்க. அப்போ என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். அப்போ எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் பலனை அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தேர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். வசனத்தை என்ன போடுது பாரு. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிடுச்சு. பாவம் அக்கிரம நிவர்த்தி, தேவ நீதிச்சு உயிர்தல பாவ நிவர்த்தி, அக்கிரம நிவர்த்தி, ஜீவரத்தத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அக்கிரம நிவர்த்தி ஆயிடுச்சுப்பா. 38 வருஷம் வியாதித்தா ஏன் 38 வருஷமா நன்மை தேவையிலே உட்காந்துக்கிற? உன் போர் முடிஞ்சிச்சு, நான் உனக்காக ஜீவனையே குத்துக்கிறேன். ஏன் சொன்னாரு? இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி. அப்போ அக்கிரம நிவர்த்தி ஆகி போச்சு, பாவ நிவர்த்தி ஆகி போச்சு. அக்கிரமம் பாவத்துல தான் தரித்திரம், வியாதி வறுமை தரித்திரம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சுப்பா. நீ ஏன்பா தலைமையில கை வச்சு கவலைப்பட்டுக்கிற? என்ன விசுவாசிப்பா. நன்மை தீமை விடு பார்த்தேன். ஏவாள் பிசாசுக்கு போய் பல கூட்டு நன்மை தீமை கூட்டு அதே தலைமையில் பிச்சு ஒடித்து போயிடுவாய். திருடவும் கொள்ளவும் அழிக்க வருகிறான்னு வேற ஒன்று இருக்கும். இயேசு பிடி, அது இயேசு ஜீவனு, அதுக்கு வெளியே போடும். பரலோகமே இருக்குது. அதுல எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற சமாதம். இயேசுக்குள்ள ஜீவன்னா பரலோகமே இருக்குது. அதுல நன்மை தேவைன்னா அதுல பாதாளங்குது. அதை போய் தொடாத, சோர்ந்து போயிடுவேன். பாவம் வந்துடும், அக்கிரமம் வந்துடும், வியாதி வந்துடும், வறுமை வந்துடும், தத்திரம் வந்துடும், கட்சியில் பாதாளம் வந்துடும். அதனால நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் எண்ணில் வார்த்தையாளர் நிலைத்திருந்தா மிகுந்த கனி கொடுப்பான். அப்போ என்ன சொல்றாரு? எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும்
அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றோம். கர்த்தரின் கையில இயேசுவை தந்துள்ளி பிதாவாகி தேவன் என்ன பண்ணாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைவு இயேசுவை தந்துள்ளி. பாரு, பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துட, இயேசு ஜீவ வித்தத்துக்கணி, அந்த ஜீவல தேவநீதி உயிர்த்தலை தந்துள்ளி பாவுண்ட மரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறாரு. அதில் போர் முடிந்தது என்றும் பட்சமா பேசு. அப்போ அதில் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தேர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். போய் சொல்லணும், அம்மாவுக்கு அப்பாவுக்கு சொல்லணும். எப்பா, இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதை கான்சியஸ் பண்ணு, அதை டார்கெட் பண்ணு. ஜீவ வித்தத்துக்கே தேவனை கொடு. ஆதாவது உங்களுக்கு சபிக்குள் ஆஸ்வதி, பகைக்குள் நன்மை செய், சத்துருக்களை சிதையி, துன்பப்படு, ஜபம் பண்ணு. அவர் இயேசு தான் ஆஸ்வதிக்கிறது. சத்ரு ஜெயிக்க மாட்டான். பகைக்கிறவன் வியாதி பகைக்குது, சாபம் வறுமை தரித்திரம் பாதாளம் மனுஷனும் பகைக்கிறான். அவன் பகைக்கும் நன்மை இயேசு ஜீவன் பரிவது தேவன் தனக்கு ஆதாரம் மூலத்து கொடு. எல்லாத்தையும் நீங்கிட்டு, அக்கிரமம் நீங்கி, சாபம் நீங்கி, அதில் போர் முடிந்தது. பிசாசின் போர் முடிந்து விட்டது. லேகன் பிசாசு 2000 பிசாசு பிச்சுக்குது, ஒரே போர் பண்ணிக்குது. அப்படி ஆனால் பிசாசு விட மாட்டேங்குது. 1 2 ஆகி 2 20 ஆகி 20 800 ஆகி 800 2000 ஆகி போச்சு. அப்படி அந்த ஜீவஸ் பாவ நிவர்த்தி பண்ண தெரியல அவனுக்கு தான் சொன்னானே தவிர இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பாவத்துக்கு பரிகாரம் தேவனுக்கு தனக்கு அவன் பாவம் தேவன் உலகத்துக்கு இயேசு பார்த்தாரு. பட்சமா பேசுறாரு. பிதாவே, இவர்களுக்கு மன்னிய ஜீவ சர்வம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறேன். அந்த ஜீவ சர்வம் பாவனை, அந்த ஜீவன்ல இயேசு சாப்பிடு எல்லையற்ற ஐஸ்வர்யம் இது. அவன் தரித்திரத்துல பிசாசுகிட்ட சிக்கி இருக்கிறான், நிர்வாணமா இருக்கிறான். கல்லறை தோட்டத்துல ரொம்ப வீக்காகி போச்சு. 2000 பிசாசு உடம்பு எலும்பு தோல்மாக்குறான், தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறான், அந்த ஏரியாவே கலக்கிறான். இயேசு பார்த்து நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவன்ல இயேசு ஜீவன்ல தேவனுடைய ஆலயமா இருக்கிறார். அந்த ஜீவ சரு நானே வழி சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று வேறு நானாவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனு ஜீவனுடையவராக இருக்கும்படி அறிவுறுது. அதனால உங்க அண்ணன், உன் தம்பி, உன் மச்சான், உன் அப்பா எல்லாம் வழியா வந்து ஏதோ ஒரு பிசாசுக்கிட்ட சிக்கிக்கிறாங்க. வியாதி, வறுமை, தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த கண்டிப்பா சிக்கிக்கிறோம். யாரும் சிக்க தப்ப முடியாது. அதனால நம்ம சபை என்ன சபை? குளோபல் சர்ச்சு, உலகளாவே திருச்சபை. நம்மள உலகத்துக்கே ஒளிய வச்சுக்க, பூமிக்கே உப்பாக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போய் எல்லா ஆதாம் மொழியா பிறந்தவனா தான் இருப்பான். நன்மைக்கும் தீமைக்கும் கண்களிச்சமா சுயநீதி அநீதியில பாவத்தின் சம்பளம் மரணத்துல இருப்பான். அதை போய் தேவன் தனக்குள்ள பிசாசுக்கிட்டே சிக்கிட்டு இருப்பான். இயேசு ஜீவனை பரிபூர்ண ஜீவனை அது தேவ நீதி உயிர்த்தேனு அந்த பிதா குமார் ஆதாவது அசுத்தாய் தட்டி பசுத்தாய் இறங்கிட்டு அவனை ஆட்டிட்டு தேட்டிட்டு வரணும். கையா தட்டு, இல்லையா ஜோர தட்டு. அப்போ இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அதனால நம்ம செய்தி கேட்க நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். நம்ம ஜெபம் பண்ணோம். அப்ப என்ன சொல்றாரு? ஏசாயா 40:2 எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதில் போர் முடிந்தது என்றும் அதில் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும். எப்ப நிவர்த்தி ஆகும்? தலைமையில கை வச்சு கவலைப்பட்டு இருந்தா இல்ல, அம்மா பேர் சொல்லி பெத்த பிள்ளை, கட்டின மனைவி, கட்டின புருஷன், சொந்த பந்தம், பேர பிள்ளைக்கு இயேசு கிறிஸ்து ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு ஆதம் கொடுக்கும் போது தான் நிவர்த்தி ஆகும். அப்படியே தலைமையில கை வச்சு கவலை பிசாசு 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 கூடி 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 2 3 ஆகி 3 4 ஆகி 2000 பிசாசு பிச்சுக்கான். ஏசு அவனை பார்த்துமே நல்ல மேய்ப்பன், லேகன் பிசாசுக்காக ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அதுல தேவ நீதி உயிர்த்தெழுக்குது. பாவத்தின் சம்பளம் மரணத்துல இருக்கிறான். அதை தேவன் தனக்கு பிசாசு பிச்சுக்கிறான். அது போர் முடிந்தது. ஏன்னா ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அந்த ஜீவன்ல தேவ நீதி உயிர்த்தெழு அந்த தேவனுக்கு தனக்கு ஆதம் மூடி குத்தாரு பாருங்க. அத்தனை 2000 பிசாசு அசுத்தாய் போய் பசுத்தாய் வந்து அவர் சொஸ்தம் முடியாது தேட்டப்பட்டானா இல்லையா? எப்படி பார்த்துருமா? எனது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேட்டுங்க. அந்த 2000 பிசாசு பிச்சுருக்கு உடனே பசுத்தாய் வந்து நல்லா புஷ்டி அடைந்து சொத்து இலை பார்த்துட்டான். அதுக்கு முன்னாடி அப்படியே நரக வேதனை அசுத்தாய் பிச்சுன்னு மென்டல் டார்ச்சர் ஆகி அப்படியே கோரமா இருந்திருப்பான். பிசாசு பாதாள் மாதிரி இருந்திருக்கான். ஏசு தன் ஜீவனையை பரிபூர்ண ஜீவனம் அவன் பேர் தேவனுக்கு தனக்கு ஆதாள் அசுத்தாய் பசுத்தாய் வேணுமே அவ்வளோ இலை பாருங்க. வருத்தப்பட்டு வார சபுக்குள்ள நீங்கள் எல்லோரும் எனக்கு நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருகிறேன் சொன்னாரா இல்லையா? இலை பாருனா சமாதானம், சந்தோஷம்.
ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. அப்போ எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதில் போர் முடிந்தது என்றும் அதில் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கை இரட்டிப்பாய் அணிந்தது இருந்தது. சகல பாவம் கர்த்தர் கையில இரட்டி, இயேசு சரீரத்துக்கு வெளியே ஓவர் போயிட்டது. உன் பாவம் ஏமாத்திரம், உன் அக்கிரமம் என்ன ஏமாத்திரம், பிசாசே சென்னவன், உன் சாபம், உன் பாவம், உன் மண்ணும், தரித்திரம், பாதாளம் ஏமாத்திரம். இயேசு பெரியவர், ஜீவ சரி ஓவர் போயிட்டு. அதுக்குதான் இயேசு ஜீவன பரிபூர்ண ஜீவன தேவன் தனக்கு உலகத்துக்கு கான்சியஸ் ஆயிரு. இயேசு பரலோகம் பெரியது, பாதாளம் பிசாசே சென்னவன். உன் பிரச்சனை ஏமாத்திரம், மேல்பட்ட படி போல நீங்கிறோம். ஆனால் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். கிறிஸ்துவே தேவனுக்கு தனக்கு ஆதாம் இயேசு நானே வழி சத்தியமோ ஜீவனம். அந்த ஜீவனில் ஆதி அவள் இயேசு சாமண்ட வாக்கு பரலோகமே இருக்குது. ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சர, ஜீவ ரத்தம், தேவி நீதி உயிர் பாவ மன்னிப்பு நித்திய ஜீவனு. அதை கொடுக்க 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 வர்ற வர்ற பலன் அடைவாய். நன்மத்தேம உலகம், நன்மத்தேம காத்து, நன்மத்தேம ஆகாரம், நன்மத்தேம மனுஷன், நன்மத்தேம பாவம், நன்மத்தேம உலகம். உன்னிட்டு பூமி சபை முள்ளு குறுக்கும் பிழைப்பிக்கும். ஜாபோன பசுதாவே இந்த அருமையான காலை வேலையில அவருடைய ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஏசு எங்க போனாலும் ஆற்றுறாரு, தேட்டுறாரு. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்கிறாரு. அந்த ஜீவன் இயேசுக்கு சாமண்ட வாக்கு தந்ததே கொடுக்கிறாரு. அந்த தேவனுக்கு ஆதாம் மூடுவதற்கு இவ்வளவு செய்யறாரு. அசுத்தாய் கத்துறாரு, பசுத்தாய் இறக்கிறாரு. தேவதூர்களெல்லாம் பணிவிடை செஞ்சுறாங்க. பசுத்தாய் எங்கேயும் அங்க பல பசுத்தாய் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம், யூதாய், சமாரி பூமி கடைசி வந்து எனக்கு சாட்சியா இருக்கின்றாரு. பசுத்தாய் எப்போ வரும்? அசுத்தாய் போனது. அசுத்தாய் எப்போ போய் இயேசு ஜீவன பரிவர்த்தனை தேவன் தனக்கு ஆதாம் மூணு அசுத்தாய் போயிடும். அப்போ நன்மத்தை மரியாதைக்க கனி அசுத்தாய் வந்து வாழ்க்கை ஃபுல்லா பலவீனம், வியாதி, வறுமை, தரித்திரம், பாதாளம். ஒரே போராட்டமா இருக்கும். சாப பாவம் மனது முடிவு பாதாளம். ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவன சமாதானம். கதாவே இந்த காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி. பயப்படாத, கலங்காத, திகாத. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். சோதரம் சோதரம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். சோதரம். எருசலேமுடன் பச்சமாய் பேசி அதில் போர் முடிந்தது என்றும் அதில் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்கள் நிமித்தம் கர்த்தரின் கை இரட்டிப்பாய் அடைந்து தேர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 40:1-2. அந்த வசந்தபடி நாங்கள் எங்கும் சுற்றி தீர்ந்தார். விசுவாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் ஏற்றி வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொல்லியிருக்கதாவே. பிசாஸ் ஏதே தோட்டத்தில் நன்மத்தை மரியாதை சாகடிச்சான். ஏசி ஜீவ வச்சிருக்கேன். அந்த நன்மத்தை இவ்வளவு பாவட்டுமான அதை போய் தேவன் தனக்கு வாழ்க்கையில பலவீனப்படி வியாதி பற்றி தத்துவ பாதாத்து போகாதபடி ஏசு ஜீவசார ஜீவன் அந்த தேவ நீதி உயிர்த்தல பிதாக்குமார் பஸ் ஆதாம் முழு டாக்டா கொடுத்து அசுத்தாய் தத்தி பசுத்தாய் இருக்கி தேவதெல்லாம் பணிவிடை செய்து வாழ்நாள் கிறிஸ்துக்குள்ள நிலைத்தக்க நானே ராஜ் நீங்கள் ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனி ஆசீர்வாதக்கணி, ஐஸ்வர்யக்கணி, சமாதானிக்கு, சந்தோகம், வெற்றிக்கணி, பரலோகணி பெற்ற இந்த உலகத்தை வெற்றி வாழ்க்கை வாய்ந்த உலக பூமி குப்பா இருக்க இந்த செய்தியை கேட்க ஓட்டி பயன்படுத்தி ஆசிரியத்தை நன்றி தத்துக்கிறதா. நாங்கள் கிறிஸ்துவ தேவதற்கு வாழ்நாள் வெளிப்பு முழு உலகத்துக்கு வெளிப்பத்திருக்கிறதா. கிராமத்தோடு பட்டது செங்கு சுற்றிதான் பிசாசியமாக யாவரையும் வழியில் ஆகிட்டார். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகள் இலவசம் கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமையாக அந்த கிறிஸ்துவ தேவத்திற்கு ஆதாம் முழுவதுக்கு ஒரு ஆள் பாய்க்கூடா அசுத்தாயத்தை பசுத்தாவே இருக்கி சாபத்தின் பாவத்தின் மனதின் பாதாளம் விடுதலை ஆக்கி தேவநீதி உயிர் பரலோகராய் வானத்தோடு சகல அதிகாரத்தை இந்த உலக வெற்றி வாழ்க்கை நித்திய பரலோகராய்த்த இந்த பூமியில் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள செய்திகள் பயன்படுத்துக்காக நினைச்சிருக்கார். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில எல்லா ஜபலிருக்கும் மிக ஜீவன்ல நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பசு நாமத்தை சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உகாரம் பண்ணுவாதே. லேலுயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னோட பெயர் பாஸ்வாத் புலிஸ்லாம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபையில் ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போக புலிஸ்லாம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போக ஏஎஸ்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி எல்லா செய்திகளுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தி சோதரா 10/2/2025 என்று சோதரா FGC வெல்லூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தரை கணம் பண்ணுங்கள். கர்த்தரை காணிக்கை செலுத்த கர்த்தரை காணிக்கை செலுத்த வேண்டும். கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.